ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உங்களிடம் நான் கேட்பது உங்களுடைய தன்னிகரில்லாத அன்பை மட்டும்தான். உங்களின் அன்பு மட்டும்தான் என்னை ஜீவனுடன் உன்னுடன் விழாவ விடுகிறது தெரியுமா? நீங்கள் அனைவருமே என்னுடைய கண்ணின் மணியான கண்மணிகள். உங்களில் யார் கண்ணில் நீர் திரண்டாலும் அது என்னுடைய இதயத்தை சுக்குநூறாக்கிவிடும் தங்கமே. நீங்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டித்தான் நான் இரவும் பகலும் இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கிறேன். எந்த தந்தையும் எந்த தாயும் தன்னுடைய குழந்தை வீழ்வதை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதை தான் நானும் விரும்புகின்றேன். நான் உங்களின் தந்தையாகவும் உங்களின் தாயாகவும் எப்பொழுதுமே இருப்பேன். நீ என்னை தந்தையாகவும் தாயாகவும் ஏற்றுக்கொள்வாயா? அல்லது நீங்கள் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வாய் என்று சொல். அதுபோலவே நானும் இருக்கிறேன். நீங்கள் தாழ்ந்து போனால் அது எனக்கு தானே அவமானம். தன்னுடைய குழந்தைகள் செல்லா காசாக நிற்கிறார்கள் என்ற பேச்சை என்னால் எப்படி கேட்க முடியும்? என்னுடைய பிள்ளைகள் தைரியமான பிள்ளைகள் அல்லவா? என்னுடைய பிள்ளைகளை செல்லா காசாக நான் உலா வரவிட மாட்டேன். அதனால் எதற்குமே நீ கலங்காதே தங்கமே. தைரியத்துடன் நீ முயற்சி செய். உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. உங்களுக்கு நல்லது நடக்க உங்கள் கூடவே இருந்து இந்த சாயப்பா நான் உங்களுக்கு நடத்தி காமிக்கின்றேன். இனி வரும் நாட்களில் உங்கள் ஒவ்வொரு செயலிலும் நான் இருப்பதை நீ உணரப்போகிறாய். இது என் மீது சத்தியம் என் தங்கமே. உன்னை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒளித்து வைத்திருப்பான். அதை கண்டுபிடிப்பதில்தான் அனைவருமே வேறுபடுகின்றனர். எதையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் நீ வளர்த்து கொண்டால் நிச்சயமாகவே நீ வெற்றி பெறுவாய். அதுபோல உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் நீ உடனே மனம் தளர்ந்து விடாதே. முழு நம்பிக்கை வைத்து எல்லாமே எனக்கு தெரியும், அதாவது என்னுடைய சாயப்பாவுக்கு எல்லாமே தெரியும், எனக்கு நடப்பது எல்லாமே நன்மைக்கு தான் என்ற பக்குவத்தை நீ வளர்த்து கொண்டால் எப்பேற்பட்ட சோதனைகளும் சாதனைகளாக மாற்றி காமிப்பார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வேண்டும். எந்த துரோகமும் உன்னை ஒன்றுமே செய்துவிட முடியாது. என் வார்த்தைகளை நீ செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது நீ நம்பிக்கை வைத்துதானே என்னிடம் நீ சரணாகதி அடைந்திருக்கிறாய். உன் நம்பிக்கையை நான் எப்படி வீணாக அடிப்பேன்? உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றுமே உன்னுடன் நான் இருக்கிறேன். உன்னுடைய சுக துக்கங்கள் எல்லாம் இனி நான் கலந்து கொள்ளப் போகிறேன். இது என் மீது சத்தியம். உனக்கானது உன்னிடம் வந்து சேரும்படி நிச்சயம் நான் செய்வேன். என் வார்த்தைகளை கேள். என் வார்த்தைகளின் சொல்படி நீ நடந்து கொள். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. இந்த சாயப்பாவின் ஆசி என்றுமே இருக்கும்.